ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹவு டு ஏர்ன் மணி த்ரூ ஆன்லைன். ஆன்லைனில் பணம் சம்பாதிப்பது எப்படி, ரொம்ப முக்கியமான டாபிக். அது இந்த கோவிட் லாக்டவுன் பீரியடில். ஸோ இந்த வீடியோட எண்டில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட பேர் ஃப்ரீலான்சர். நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். அது எல்லாத்தையுமே இன்றைக்கி கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக் இல்லைனா உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கூட சைன்அப் பண்ணிடலாம் ஈஸியாக. ஃபஸ்ட் யூஸர் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கங்க, சைன்அப் பண்ணிங்க. அதில் வந்து ஒர்க்னு கிளிக் பண்ணி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. ஹையர்னு இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் ஹையர் கிளிக் பண்ணாமல் ஒர்க்னு கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறத விட ஜிமெயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். இதுக்காகவே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லிங்க் ஆகாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சைன்அப் பண்ணதும் உள்ள பேஜுக்குள்ள என்ட்ரு ஆயிடுவீங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அதாவது நீங்கள் ஃப்ரீலான்சரில் உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இதில் எல்லாமே ஒர்க்கு தான். அதாவது ஃபோட்டோகிராஃபிலிருந்து ஈவன் நம்மளோட பேசிக் வெறும் டைப்பிங் மட்டும் இருக்குது, அதெல்லாம் சேர்த்துனா கூட அதையும் அவங்க ஒர்க்காக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் சப் கேட்டகரி இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான வேலை, அதாவது நீங்கள் எந்த ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பேசிக்காக ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது வந்து சிம்பிளான ஒர்க்காக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஈஸியான ஒரு 5-6 ஒர்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அதாவது நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ணி காட்டுறேன், நீங்கள் எதுவும் அதை கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஈஸியான ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டுல்லாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 5 ஜாப் கிளிக் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 ஜாப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அண்டு அதை போட்டுங்க, அப்புறம் லாங்குவேஜ் போட்டுக்குங்க. இதில் வந்து நீங்கள் வெறும் பிகினர் ஆர் இன்டர்மீடியேட் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வெரிஃபை பண்ணணும். டெபிட் கார்டு இருக்குது, பேபால் இருக்குது, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரையல் பேக், ஒரு மாதம் மட்டும்தான். இதுக்கு ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி 600 700 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட சூஸபிள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம உள்ளே வந்துட்டோம், ஆனால் பட் ஆக்டிவேட் ஆகணும்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் வந்துருக்கும். அதுக்கு வெரிஃபை ஒரு இமெயில் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆக்டிவேட் ஆகிடுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. இது வந்து மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது, நீங்கள் அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்டை. அடுத்து அதை பிட் பண்ணணும். இதில் வந்து அப்ளைங்கிறது பிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிட் கஸ்டமருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் உங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுப்பான். அதுதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். நீங்கள் இதை வந்து கரெக்டாக பண்ணணும். ஏன்னா பிட் பண்ணுறது உங்களை மாதிரி நிறைய பேர் காம்படிஷன் இருப்பாங்க. ஸோ உங்களோட பிட் வந்து ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும், அதே நேரம் ஒர்க்கும் பக்காவாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட கஸ்டமரையும் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே போகலாம், தேவைங்கிறப்ப நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதான் செய்யும். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன். நான் ஆர்டிக்கல் ரைட்டிங்னு ஒன்று கிளிக் பண்ணியிருக்கேன். ஆர்டிக்கல் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ஆர்டிக்கல் ரைட்டிங் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆர்டிகல் ரைட்டிங் இருக்குங்க. இங்கே இது நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜோட டீட்டெயில் வந்து ஓவராலாக கொடுத்துருப்பாங்க. 44 பேர் பிட் பண்ணியிருக்காங்க. $30 அவனோட ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக இருக்குது. $10-30 வந்து கஸ்டமரோட ப்ராஃபிட். அதுக்குள்ளே அவன் தேடுறான். ஆவரேஜ் வந்து $30 வரைக்கும் பிட் பண்ணியிருக்காங்க, அதுதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் பெஸ்ட் பிட்டாக பார்த்து போகணும். அதாவது $10 மினிமம் டாலர் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க கம்மியான டாலரில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கான அந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா இதுலேயும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் கண்டிப்பாக கிடைக்கணும்னு நம்ம அதை பண்ணணும். அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட ப்ரொப்போசலில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை பற்றி நீங்களே ஒரு நல்ல விதமாக போட்டுக்கணும். ஒரு நல்ல ஒரு ப்ரொப்போசலாக பார்த்து போடணும். நான் உங்களுக்கு கிளியராக ஃபைனலாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி யார் பிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஜாபுக்கும் நம்ம பிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட பெஸ்ட்டு பிட்டிங்கை அங்கே கொடுக்கணும். அப்போ தான் நமக்கான கஸ்டமர் வந்து நம்மளை சூஸ் பண்ணுவாங்க.
இது வந்து ரொம்ப பொறுமையான விஷயம். நான் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடாத விஷயம் 2 இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டிய 100% கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட ப்ரொஃபைலை ஒருத்தர் சர்ச் பண்ணால் நல்லா ஹை லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரொஃபைலை நம்ம இது பண்ணணும், ரெடி பண்ணணும். 2வது பிட் வந்து உங்களோட டேலண்ட்டை பற்றி இருக்கணும். நான் வந்து இந்த இதில் குட்டு, டைப்பிங்கில் ஃபாஸ்ட்டு, இவ்வளோ பண்ணுவேன், 1 ஹவருக்கு இவ்வளோ பண்ணுவேன், 1 ஹவருக்கு இவ்வளோ பேஜ் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இன்னொன்று, நான் இதில் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள். 3வது, இது எடுத்தோடனே கிடைக்கிற விஷயம் கிடையாது. கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கான ஜாப் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை க்ரோ ஆரம்பிச்சிருக்கீங்க. எப்படின்னா, உங்களுக்கு ஜாப் கிடச்சி மூலமாக நீங்கள் ஒரு ஜாப் பண்ணி கொடுத்து அதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்கிடுவீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கான ஒரு ரேட்டிங் கொடுப்பாரு, ஸ்டார்ஸ். அந்த ஸ்டார்ஸை வச்சு தான் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து உங்களை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு ஈஸியான வேலை கண்டிப்பாக. அதுவும் முக்கியமாக அப்ராட்ஸில் இருந்து நிறைய ஆஃபர் இருக்குது. இந்தியாவில் இருக்க ஆஃபரோட அப்ராட்ஸுக்கு வந்து நிறைய மணி இருக்குது. ஸோ அப்ராட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ராட்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மணி இருக்குது. இன்னொன்று, 4வது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இதில் வந்து சேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்கு பதிலாக உங்களோட ஃப்ரீலான்சர்லேயே சேட் ஆப்ஷன் இருக்குது. அதில் டாக்குமெண்ட் அனுப்பலாம், எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட் உங்களால் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, கஸ்டமர்கிட்ட ரெஃபர் பண்ணி கேட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா விதமான இதுவும் பண்ணலாம். பட் ஆனால் அது ஃப்ரீலான்சர் சேட்டில் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? 5வது விஷயம் என்னென்னா, எம்ப்ளாயர் வந்து ஸ்டார் ரேட்டிங்கோட பாருங்கள். இதில் நிறையா ஒரு ஃபேக் அக்கௌண்ட்ஸும் இருக்குது. இது வந்து எம்ப்ளாயர் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எம்ப்ளாயர் வந்து ஸ்டார் ரேட்டிங்கோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 0 ஸ்டார் ரேட்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, இல்லைனா ஃபேக் அக்கௌண்ட்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் தான் நவடேஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பண்ணக்கூடாத விஷயங்கள். இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, நீங்கள் மணி எனக்கு 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு நான் ப்ராஜெக்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நம்பாதீங்க. எல்லாமே ஃபேக். உங்களுக்கு ஃபைல் கூட அனுப்புவாங்க, நம்பாதீங்க. முக்கியமாக அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். ஓகேங்களா? அடுத்து மொபைலில் ஆர் மெயிலில் அனுப்புகிறேன் டாக்குமெண்ட்டை அப்படின்னு சொல்கிறது, அதுவும் ஃபேக் தான், நம்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீலான்சர் சாட்டையே யூஸ் பண்ணி எல்லா இதையும் வாங்குங்க. பேமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுங்க. எல்லாமே ஃப்ரீலான்சர்லேயே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டபுள். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஹோப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு சிலது தப்பாக நடக்கலாம், ஒரு சில இதாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் மற்ற எல்லா வெப்சைட்டை விட ஃப்ரீலான்சர் ஒரு நல்ல வெப்சைட். கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக இது பண்ணலாம், க்ரோ ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இப்போ வீட்டில் இருக்காங்க இந்த லாக்டவுனால். ஸோ எல்லோரும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் தேவையில்லாமல் விஷயத்துக்கு வெளில வர வேண்டாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.